நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Taste Daily. Taste the Daily. தாவேகா கூட அவங்க கூட்டணி வைக்கிறது அவங்களுக்கு 2 மாநிலத்தில் ரொம்ப ஷார்ட்டாக ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் பிடிக்க அது பெரிய உதவியாக இருக்கும் சார். பட் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு அலைன்ஸை உடைச்சிட்டு காங்கிரஸ் ஸ்ட்ராங்ன்றது நீங்கள் எப்படிங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? இங்கே ஆளுங்கட்சியாக இருக்காங்களே, ஆளுங்கட்சியாக தானே இருந்துக்கிறாங்க. இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்றது எது வரைக்கும்? விஜய் வருகைக்கு முன்பு, விஜய் வருகைக்கு பின்புன்னு பார்க்கணும்ல. காங்கிரஸை இந்த முறை திமுக ரொம்ப அடக்க தான் இருக்கும். விஜய் கூட வரதுனால அதிக சீட்டை அவங்க நிற்கிறது தான் விரும்புவாங்க. இட்ஸ் அப் டு காங்கிரஸ் டு டிசைட். காங்கிரஸ் தாவேகா பக்கம் போச்சுன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்கே ரோல் என்ன இருக்கு? இப்போ பாஜகவை தடுத்து நிறுத்தும் ஒரே ஆற்றல் காங்கிரஸ் கூட கிடையாது, முதல்வர் தான் சொல்லிட்டு திரும்ப அங்கே நிற்பாரா? கூடுதல் தொகுதிகள் இன்னும் கிடைக்குமே சார்? கிடைக்கும். நல்லது, நல்லதுன்றேன், நல்லதுன்றேன். வணக்கம் சார். வணக்கம். பீகார் சட்டசபை தேர்தல் முடிந்த நிலையில் அப்படியே பார்வை முழுக்க தமிழ்நாடு பக்கம் திரும்பியிருக்கு. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இந்த கருத்துக்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. பீகாரத்தில் 61 தொகுதிகளை போட்டிட்டு வெறும் 6 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்நிலையில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியேறி தாவேகா கூட கூட்டணிக்கு போகிறதுக்கான நிலைப்பாடு எந்த அளவுக்கு உறுதியாக எடுப்பாங்கன்ற கேள்விகளாக இருக்குது. என்ன நினைக்கிறீங்க சார்? சரி, ஃபஸ்ட்டு தமிழ்நாடு வேறு, பீகார் வேறு. அங்கே இருக்கிற டெமோக்ரஃபி, அங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனைகள் வேறு, இங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனைகள் வேறு. அங்கே இருக்கிறது தான் அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்றது இட்ஸ் அ கொஷின் மார்க். ஓகே, காங்கிரஸை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். தே ஆர் வீக்கனிங். ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு குறைஞ்சிக்கிட்டே வராங்க. அப்போ அவங்களுக்கு தங்களை எப்படியாவது தங்களுடைய வெற்றியை அதிகரிக்கணுன்றது தான் அவங்களுடைய பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த அடிப்படையில் தாவேகா கூட அவங்க கூட்டணி வைக்கிறது அவங்களுக்கு 2 அல்லது 3 மாநிலத்தில் ரொம்ப ஷார்ட்டாக, அதாவது நான் தமிழ்நாட்டை தாண்டி 2 மாநிலத்தில் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் பிடிக்க அது பெரிய உதவியாக இருக்கும். ஒன்று கேரளா, 2வது பாண்டிச்சேரி, 3வது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அவங்க இங்கே வரும்போது, தாவேகா கிட்ட வரும்போது அவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்றது அது கிடைச்சாலே போதுங்க. ஒரு பார்ட்டியை ரிவைவ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக. நான் சொல்கிறது நல்ல திட்டங்கள் மூலமாகவே சொல்கிறேன். நான் கொள்ளையடித்து லஞ்சம் வாங்கி இல்லை, நல்ல திட்டங்கள் நலத்திட்டங்கள் மூலமாகவே மக்கள்கிட்ட நன்மதிப்பை கடகடன்னு உயர்த்தி விட முடியும். காங்கிரஸ் ஆல்ரெடி கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸுக்கு தான் அங்கே போட்டியே. ஆனால் when it comes to நேஷனல் அலையன்ஸ்னு வரும்போது அவங்க 2 பேரும் ஒரே அணியில் இருக்கிறாங்க. ஒரு அணியில் இருந்தால் கூட ராகுல் காந்தியோ இல்லை பிரியங்கா காந்தியோ கேரளாவில் போட்டி போடுறாங்க. அங்கே யாரை எதிர்த்து நேரடியாக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சொல்கிறேன், யாரை எதிர்த்து போட்டி போடுறாங்க? கூட்டணி கட்சியை எதிர்த்து போட்டி போடுறாங்க. ஸோ அப்போ அந்த கேரளா ஃபார்முலான்றது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்முலா. அப்போ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ தாவேகாவும் காங்கிரஸும் ஒரு கூட்டணி அமைக்கும்போது கேரளாவில் அது காங்கிரஸுக்கு வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்துகிற ஒரு கூட்டணியாக அமையும். அதேமாதிரி பாண்டிச்சேரியிலையும் அவங்களோட ட்ரெடிஷ்னலான ஒரு பாண்டிச்சேரி காங்கிரஸோட கோட்டை, அங்கேயும் அவங்களால வெற்றி பெற முடியும். இதற்கெல்லாம் அடிப்படையாக தாவேகா இருக்க முடியும். இப்படி ஒரு ஈக்குவேஷனை, ஆனால் இப்படி ஒரு ஃபார்முலாவை அவங்க எதுக்கு மிஸ் பண்ணுவாங்க? சார், நீங்கள் சொல்கிறீங்க டெஃபினட்டாக தே வில் ஒர்க் அவுட். காங்கிரஸுக்கு இது கேரளாவிலையும் பாண்டிச்சேரியிலையும் கண்டிப்பாக பெனிஃபிட்ன்றீங்க சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன் கை கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா இங்கே ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணி இருக்குது, இன்னொரு பக்கம் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி. காங்கிரஸ் என்டிஏலேருந்து இந்தியா பிளாக்லேருந்து விஜய்கிட்ட வரட்டும். அப்போ உங்களுக்கு தேவை இந்தியா பிளாக்ன்றது தானே இங்கே. இப்போ அதனால தான் நான் காங்கிரஸ் கேரளா எக்ஸாம்பிளாக நான் சொன்னேன். அங்கே 2 பேருமே இந்தியா பிளாக்ல இருக்கவங்க தான். ஆனால் அங்கே லோக்கல்னு வரும்போது 2 பேருமே எதிர்த்து தானே போட்டி போடுறாங்க. பட் நேஷனல் லெவலில் நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி திமுக கூட்டணியிலேருந்து ஒரு எம்பிக்கள் அங்கே இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்காங்க பார்லிமெண்ட்டில். அதை தாண்டி இங்கே தேர்தலில் போட்டியிடும் போது தேர்தல் சார்ந்த பணிகளை இப்போ காங்கிரஸ் ஒரு தொகுதியில் போட்டிடுறாங்க திமுக கூட்டணியில்னா, அந்த தொகுதியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்களோ அதே அளவுக்கு திமுக கூட்டணியிலிருந்தும் நிர்வாகிகள் அங்கே போய் வேலை அதை விட பெரிய அளவில் தாவேகாவினர் வேலை செய்வாங்க. ஏன்னா தேர் யங் பிளட், தேர் வெரி ஃப்ரெஷ். இப்போ டிஎம்கேல அந்த அளவுக்கு எங்கே இல்லை, காங்கிரஸில் சுத்தமாக எங்கே இல்லை. அப்போது இதை அவர்களுக்கு அதை இப்போ இங்கே தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இருக்கும்போது ஏன் காங்கிரஸ் அந்த முடிவு எடுக்கக்கூடாதுன்னு கேட்குறேன் சார். பட் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு அலைன்ஸை உடைச்சிட்டு
காங்கிரஸ் ஸ்ட்ராங்ன்றது நீங்க எப்படிங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? இங்க ஆளுங்கட்சியா இருக்காங்களே, ஆளுங்கட்சியா தானே இருந்துட்டு இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்றது எது வரையும்? விஜய் வருகைக்கு முன்பு, விஜய் வருகைக்கு பின்புன்னு பார்க்கணும்ல. விஜய் வருகைக்கு பின்பு இங்க எந்த கட்சிக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் யாருக்கு என்ன தெரியும்? நோபடி நோஸ், ரைட்? அப்போ இது ரொம்ப முக்கியமானது இல்லையா? பட் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த காலங்கள்லாம் பார்த்துருப்போம், காங்கிரஸ்குள்ளேயே வந்து இந்த கோஷ்டி பூசல்கள் அதிகமாக இருக்க கட்சின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். ஸோ அங்கிருந்து இப்போது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டெல்லி மேலிடம் என்ன முடிவு எடுக்கிறதோ அதை ஃபாலோ பண்ணுறவங்க தான் இவங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் சிலர் சில நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காகவோ இல்லை வந்து திமுக கூட்டணியிலேருந்து ஒரு கணிசமான தொகுதியில், ஏன்னா 2011 63 தொகுதியில் போட்டிட்டாங்க. அப்படியே 2000 இல்லை பார்கெயினுக்கும் பயன்படுத்துவாங்க. எனக்கு அதிகமாக சீட்டு கொடுங்க இல்லைன்னா அங்கே போகிறேன்னு கூட சொல்லலாம். ஆனால் அது காங்கிரஸை இந்த முறை திமுக ரொம்ப அடக்க தான் இருக்கும். இப்போ விஜய் கூட வர்றதுனால அதிக சீட்டை அவங்க நிற்கிறது தான் விரும்புவாங்க, புரியுதுங்களா? ஆனால் இது இட்ஸ் அப் டு காங்கிரஸ் டு டிசைட். சரி, பட் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது வந்து இப்போ தாவேகா மட்டும் தான் வந்து ஓப்பனாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதிமுகவில் கூட இப்போ அமித்ஷா வந்து சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி அதை மறுத்தார். இல்லை தேர்தல் கூட்டணி தான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குலாம் இல்லைன்னு மறுத்தார். அதே போல் திமுகவும் இருக்கும்போது காங்கிரஸில் கூடிய சில முன்னணி தலைவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, டெபுட்டி சிஎம் இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வலுவாக வச்சுட்டு இருக்காங்களா சார்? இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக எதிர்க்கிறாங்களா சார்? ஆனால் தமிழ்நாட்டில் அது சாத்தியமா? அது ஏன் சாத்தியம் இல்லை? ஏன் சாத்தியம் இல்லைன்னு கேட்குறேன் நான். இங்கே கட்சியோ தலைவர்களோ முக்கியம் இல்லைங்க, மக்கள் தானுங்க முக்கியம். மக்கள் யாரை விரும்புகிறார்கள்ன்றது தானே முக்கியம். மக்கள் விஜய் விரும்பினால் விஜய் முதல்வராக வரப்போகிறாரு, இல்லை ஸ்டாலினே விரும்பினா ஸ்டாலின் வரப்போகிறாரு, எடப்பாடி விரும்பினா எடப்பாடி வரப்போகிறாரு, அவ்வளோதானே. இப்போ மக்கள் முடிவுக்கு மக்கள் இன்னைக்கு யார் பக்கம் நிற்கிறாங்க பார்க்குற அளவில் எனக்கு விஜய் பக்கம் நிற்கிற மாதிரி தெரியுது. அதனால் இது காங்கிரஸுக்கும் தெரியும். இதை இந்த ஒரு எழுச்சியை நீங்கள் வந்து ஒரு 4-5 எலெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ கூட்டம் போயிருக்குதா? பட் ஆனால் கூட்டம் இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஆனால் இன்னொரு கருத்தையும் முன்வைக்கிறாங்களா சார், இந்த கூட்டம் வந்து வாக்கா மாறுமா? அது வந்து தேர்தலில் கேட்கறது கூட்டம் பார்த்துருக்கீங்களா? இல்லை, ரைட்டா? இல்லை சமகால ரைட், பார்த்ததில்ல. இதுதானே நம்ம உண்மையை பேசுவோம். நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. கூட்டம் நம்ம பார்த்ததில்ல. கூட்டம் வந்து திருச்சியில் நடக்குதுன்னு வைங்களேன், பக்கத்தில் பெரம்பலூர்லேருந்து போகிறான்னு வைங்களேன், இல்லைன்னா திருச்சிக்குள்ளேயே வேற ஒரு இடத்துலேருந்து போகிறாரு, போய் விஜயை பார்க்க போகிறாரு, இல்லைனா மதுரையில் நடக்குது, திருவாரூரில் நடக்குது, மன்னார்குடிலேருந்து போகிறாரு. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அங்கே போய் பார்த்துட்டு வர்றவர் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பூத்தில் போய் போட மாட்டார் ஓட்டுன்னா என்ன அர்த்தம்? அது ஏன் போட மாட்டாங்க? அதுக்கு ரீசன் என்ன இருக்கு? இது கட்டமைக்கிற வாதம். வேணா எப்படி உங்களை நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணுவீங்க மற்றவங்கள? இல்லையோ கூட்டம் யாது ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க அப்படின்றது. விஜய் தான் கேட்டாரே அந்த நாகப்பட்டினத்துவமா திருவாரூர் கூட்டத்திலே, கூட்டம்லாம் வராது, ஓட்டா மாறாதுன்றாங்க, ஓட்டு போட மாட்டீங்களான்னு கேட்குறான். அப்படியே ஆர்ப்பரிக்கிறாங்க கூட்டம். இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் மொக்க ஆர்குமெண்ட், இதெல்லாம் செல்லாது. மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்களோ அவர் வெற்றி பெறுவார். இது எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். நவ் இட் இஸ் டூ லேட் ஃபார் சோ மெனி பார்ட்டி டு அலைன் வித் விஜய். அவங்க அதை ரொம்ப லேசாக இடம் போட்டாங்க. இப்போ வந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப ஐயோ விட்டமேடா பஸ்ஸு அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் காங்கிரஸ் வந்து இன்னும் அந்த வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து தே மே ட்ரை. சார், பட் திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியே போகிறாங்கன்னா திமுகவுக்கு இது வந்து இம்பாக்ட் ஏற்படுத்துமா? ஏன்னா கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியே போனாலும் திமுகவுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா காங்கிரஸ் கொடுக்க வேண்டிய தொகுதிகளில் மற்ற கட்சிகள் புதுசாக வரக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் கொடுக்கலாம். திமுகவிலேருந்து காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா திமுகவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்ற ஒரு வாதம் வந்து இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு சார் சாத்தியம்? ஆக்சுவலாக சொல்லப்போனால் அது திமுகவுக்கு ஒரு விதத்தை சாதகமாக தெரியும். பட் அங்கே அவங்களுடைய இப்போ இன்றைக்கி வந்து பிஜேபி வர்சஸ் டிஎம்கே அப்படின்றது தான் கட்டமைக்கப்படுது. இப்போ காங்கிரஸ்ன்றது தான் ஒரிஜினல் இங்கே வந்து மதவாத எதிர்ப்புடைய மையப்புள்ளி இருக்குங்களா உலகம், இந்தியா அளவில். அப்போ அதுவே காங்கிரஸ் தாவேகா பக்கம் போச்சுன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்கே ரோல் என்ன இருக்குது? அப்போ பாஜகவை தடுத்து நிறுத்தும் ஒரே ஆற்றல் காங்கிரஸ் கூட கிடையாது, அண்ணன் முதல்வர் தான் சொல்லிட்டு திரும்ப அங்கே நிற்பாரா? கூடுதல் தொகுதிகள் இன்னும் கிடைக்குமே சார்? கிடைக்கும். நல்லதுன்றேன். சரி, அது வந்து உண்மையிலேயே விஜய்க்கு இந்திய அளவில் ஃபர்கெட் த எலெக்ஷன், இந்திய அளவில் மக்கள் மத்தியில் ஈவன் மோர் மைனாரிட்டிஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை ஏற்படுத்துங்க. கிராண்ட் ஓல்ட் பார்ட்டி அண்ட் வித் நியூ ஒரு ஃப்ரெஷ் பிளட்டு சரியான காம்பினேஷனாக இருக்கும். அது ராகுல் காந்திக்குமே விஜய்க்குமே எல்லாத்தையும் பேசி தீர்த்து கொள்வதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தே ஆர் நாட் கரப்ட், தே ஆர் ஃப்ரெஷ் பீப்புள். அப்படி இருக்கும்போது அது எவ்வளோ எளிதாக இருக்கும் சார். பட் இப்போ விஜய் அவர் அரசியலுக்கு வந்ததே வந்து இந்த மாதிரி பாலிடிக்ஸில் ஊழலுங்கிறது வந்து முற்றிலும் ஒழிக்கப்படணும். அதே போல் அவர் திமுக தொடர்ச்சியாக விமர்சிக்கிறதே வந்து
வாரிசு அரசியல் அதை வச்சு தான் வந்து விமர்சிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதே காங்கிரஸ் கூட்டணிக்கு போகும்போது அங்கேயும் சில கேள்விகள் எழுது. காங்கிரஸ் வந்து கடந்த காலங்களில் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சியா? ஊழல்ல யார் மாட்டினா? காங்கிரஸ் வந்து இப்போ காமன்வெல்த்ல இருந்து ஆரம்பிச்சு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அதுல பெரிய ஊழல் கட்சி திமுக தாங்க. ஸ்பெக்ட்ரம் தானே வந்து பெரிய ஊழலா பேசப்பட்டு அதுக்கு காங்கிரஸ் வாஷ் அவுட் ஆனதுக்கே திமுக தானே காரணம். அதே போல வாரிசு அரசியல் எதிர்க்கிறாரு. வாரிசு அரசியல் ரொம்ப முக்கியமானது. காங்கிரஸ் போன்ற ஒரு கட்சிக்கு இன்றைக்கு இந்தியா முழுவதும் தெரிந்த ஒரு முகம் யார் இருக்கா காங்கிரஸ்ல? ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி தானே இருக்கிறாங்க. அது அவங்க யாருமே அவங்களா ப்ரொமோட் பண்ணப்படலன்னு வைங்களேன், அவங்க தானே இருக்கிறாங்க. அப்போ அது வந்து வாரிசாக பார்க்க முடியாது இல்லை? நீங்கள் அந்த முகம் தேவையில்லை. உங்களுக்கு வேற யார் இருக்கிறா? பி சிதம்பரம் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும், ஓகே. யூபியில் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்றது கேள்விக்குறி தான். மேபி சவுத்தில் ஓரளவுக்கு தெரியும், நார்த்தில். ஆனால் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி த்ரூ அவுட் இந்தியா உங்களுக்கு தெரிந்த முகமாக இருக்காங்களா? ஸோ அந்த அடிப்படையில் அதை வந்து அவங்க வாரிசு அரசியல் தான். பட் அவங்க வந்து இந்த இப்படி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குல்ல உங்கள்கிட்ட. ஸோ இன்னொரு புறம் தாவேகா கட்சி ஆரம்பிச்சது வந்து சீமான் ஒரு பக்கம் வந்து விஜய் தொடர்ச்சியாக வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தார். தாவேகா ஆரம்பிச்சது வந்து திராவிடத்தையும் தமிழ் தேசியம் ரெண்டுமே வந்து தன்னுடைய வந்து கொள்கையாக எடுத்திருக்காங்க. இந்நிலையில் நாகப்பட்டினம் கூட்டத்தில் பேசும்போது கூட சொன்னார், தாய்ப்பாசம் கட்டி தலைவனை இழந்திருக்கும் மக்களை வந்து நாம் வந்து அரவணைக்கணும்ட்டு. இந்நிலையில் காங்கிரஸ் கூட போகும்போது ஈழத்தமிழர்கள் அந்த விஷயத்தில் விவகாரத்தில் காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன? ஸோ இப்போ வந்து இவர் வந்து காங்கிரஸ் கூடயே வந்து கூட்டணிக்கு போகிறாரு. அப்போது வந்து நாம் தமிழ்லேருந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போயிடும், நாம் தமிழர் கட்சிக்கு விழ வேண்டிய ஓட்டெல்லாம் வந்து விஜய்க்கு போகன்றது வந்து இதில் இந்த மாதிரி காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு போனால் அங்கேயும் வந்து ஒரு யார் பிகர் ஈவில்? காங்கிரஸ்ன்றது இந்திய அரசியலை வச்சு பேசுங்க. பிஜேபி உங்களுக்கு ரொம்ப மோசமாக, பிஜேபி தடுக்க வேண்டியதா, காங்கிரஸ் தடுக்கப்பட வேண்டியதா, இல்லை திமுக தடுக்கப்பட வேண்டியதா? இந்த அடிப்படையில் ஃபஸ்ட்டு எதிரி நம்மளுக்கு வந்து பிஜேபி தான், செகண்டு டிஎம்கே. ஆனால் ஏன்னா விஜய் என்ன சொல்கிற, இவங்க ரெண்டு பேருக்குமே கள்ள உறவு இருக்குது அப்படின்றது. இப்போ காங்கிரஸ் இப்போ என்ன பண்ணிச்சு? இன்றைக்கி வந்து மதவாதத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஐக்கானாக இருக்குல்ல அது. இப்போ அதை கூட தானே நிற்கணும். பட் ப்ராக்டிக்கலாக இங்கே நீங்கள் ஒரு எலெக்ஷன் தேர்தல் வேலைன்னு ஒன்று இருக்குல்ல சார். இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்த தாவேகா ஒரு கட்சி, நீங்கள் சொல்கிறீங்க யங் பிளட்ஸ் இருக்காங்க, இறங்கி வேலை பார்ப்பாங்கன்ட்டு. இன்னொரு புறம் காங்கிரஸ் இவ்வளோ நாள் கூட்டணியே இருந்து அங்கே வந்து காங்கிரஸ் தலைவர்கள் இப்போது ஊர் பக்கம்லாம் போயிட்டா அந்த தொகுதியில் இப்போது காங்கிரஸ் எங்கெல்லாம் வலுவாக இருக்கோ அங்கே ஓகே. பட் சில பகுதியில் வந்து திமுக கூட்டணி தயவால் மட்டும்தான் இது வரைக்கும் வந்து காங்கிரஸ் ஜெயிக்குது, அங்கே காங்கிரஸுக்குன்னு தனியாக ஓட்டு வங்கியே எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ் ஒரு 60 இடங்களே பெறாங்கன்னா அந்த 60 இடங்களையும் அவங்க ஸ்ட்ராங்காக கேண்டிடேட்ஸ் நிப்பாட்டி அங்கே வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகளாக இருக்கா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் பீகாரே எடுத்துக்கிறேனே, அங்கே வந்து கூட்டணி போனாங்க தேஜஸ்வி யாதவ் கடந்த முறையோட இந்த முறை இந்த தேர்தல் முடிவுகளில் வெறும் கடுமையான சரிவை சந்திச்சிருக்காங்க. காங்கிரஸ் ஒவ்வொரு முறையும் அதிக தொகுதியில் கேட்டு பெறாங்களோ ஒழிஞ்சு அந்த இடத்துல வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகளே கிடையாது. இந்த சூழ்நிலையில் விஜயே ஒரு தொகுதியில் தனிச்சு அவர் வேட்பாளர் நியமிச்சு அந்த இடத்துல டஃப் காம்படிஷன் கொடுக்குற நிலையிலும் அந்த இடத்துல காங்கிரஸ் கூட்டணியில் விஜய் போகும்போது அந்த இடத்துல வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காங்கிரஸ் அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, உட்கட்சி கோஷ்டி புஷல் இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல காங்கிரஸ் கூட போகிறது வந்து ஒரு பேர்டனாகவே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லைங்க. இந்த தேர்தல் 26 தேர்தல் என்பது ஒரு நியூ ஃபினாமினா, ஓகே. ஒரு பெரிய மாற்றத்திற்காக மக்கள் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக கருதுறாங்க. அப்போ இது வந்து ஒரு ஸ்விங், ஏதாவது ஒரு எலெக்ஷனில் ஏதாவது ஒரு பெரிய அலை அடிக்கும்ல, அந்த அலை தான் விஜய். அந்த அலையில் வந்து அடித்து காட்டாற்று வெள்ளம் மாதிரி வரும்போது தூக்கிட்டு வந்துடும் அதெல்லாம். அதனால் அது முக்கியம் இல்லை. ரெண்டாவது நீங்கள் சொல்கிறீங்க அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி. விஜயோடைய கட்சி தான் புதுசு, அவருடைய மக்கள் இயக்கம் ரொம்ப பழசு இல்லையா? அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணின ஒரு பெரிய குரூப் இயங்கிக்கிட்டு தானே இருக்குது. அவங்களுக்கு நேற்று வந்து விஜய் மக்கள் இயக்கம், இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகம், அவ்வளோதான். நேம் தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ண போகுது? அதெல்லாம் மாற்றிட்டு வேறையாக எடுத்துகிட்டு வந்து போட போகிறாரு, அப்படி கிடையாதுல்ல. இப்போ ஆம் ஆத்மி இல்லைன்னா ரொம்ப சரியாக சொல்ல போனால் நம்ம தேமுதிக இவங்களாம் அப்படி தானே பண்ணாங்க. தேமுதிகலாம் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் முன்பே பல்வேறு லோக்கல் பாடி எலெக்ஷனில் தங்களுடைய ஆட்களை இறக்கி வெற்றி தோல்வி என்ன, எலெக்ஷன் என்னெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தானே வந்தாங்க. அதே மாதிரி தான் இவரும் பண்ணியிருக்காருல. ஸோ இந்த எலெக்ஷனு இவங்களுக்கு வேலை தெரியாது, அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க சார், விஜய் கூட சீனியர்கள் யாரும் கிடையாது, மற்ற கட்சிகள்லாம் வந்து ஒரு நிறைய எலெக்ஷனை பார்த்த சீனியர்ஸ் வந்து பக்கத்தில் வச்சுருக்காங்க, அவங்க வந்து அரசியல் வியூகம் வந்து வகுத்து தராங்கன்ட்டு. பட் விஜய் கூட அனுபவம் வாய்ந்த ஆட்கள் வேணும். சீனியர் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சார். எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது அப்படி ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் வேணா ராஜமாதா கைட் பண்ணுற மாதிரியா பண்ணிட்டு போனால். கட்சிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைலாம் வரும்போது
கூட ஒரு அனுபவம் வாய்ந்த ஆட்கள் இருக்கும்போது விஜய் அது ஈஸியாக இன்னும் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுன்ற ஒரு கருத்து. இல்லைங்க, அது வந்து அது கம்ப்ளீட்டாக இது வேற. இது இங்கே வந்து நரேட்டிவ் செட் பண்ணதே வேற நரேட்டிவ். அது வந்து கம்ப்ளீட்டாக வேற. அதையும் மற்றதையும் கைடன்ஸுக்கும் அதையும் நம்ம எடுத்துக்க வேணாம். இப்போது இன்றைக்கி வந்து இது வி ஆர் லிவ் இன் அ மாடர்ன் வேர்ல்டுங்க. இப்போ ஒருத்தர் இன்றைக்கி வந்து எவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது, வேர் வி ஆர் ஸ்ட்ராங், வேர் வி ஆர் புவர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது நிறையா சயின்டிஃபிக் டூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தினாலே போதுமே. அதெல்லாம் பயன்படுத்தலைன்னு சொல்ல முடியாதுல்ல. விஜய் அதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கலாம் இல்லையா? சரி, ஓகே சார். நீங்கள் சொல்கிறது வந்து யங் ஜென்ரேஷன் பாலிடிக்ஸ், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாலிடிக்ஸ் பற்றி பேசுனீங்க. ஆனால் ஓகே, திமுக மேலே ஒரு பாஸ்ட் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதே போல் அதிமுக மேலேயும் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு மாற்றாக ஒருத்தர் வராருன்னா விஜய். ஸோ ஓகே, விஜய்க்கு நம்ம ஓட் பண்ணுவோம்ன்ற இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் நினைக்கிறாங்க. அதை தாண்டி விஜய் கட்சி ஆரம்பித்து இந்த 2 வருடங்களில் திமுகவும் விமர்சிக்கிறாரு, பாஜகவும் விமர்சிக்கிறாரு, மதவாத அரசியலை எதிர்க்கிறாரு. இதெல்லாம் ஓகே. இதை தாண்டி பீப்புள் பாலிடிக்ஸ் ஒரு ஸ்டாராக அவருக்கு ஒரு கூட்டம் கொடுத்து ஒரு மாஸ் கேதரிங் கடுமையாக எதிர்க்கிறாரு. ஓகே, பாலிடிக்ஸ்னு எதை சொல்கிறீங்க நீங்கள்? ஸோ மக்களுக்காக இது வரைக்கும் எந்த விஷயங்களை எடுத்து ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து முன் வச்சு ஒரு மாற்று அரசியலாக ஒரு பூமா வருது இருக்குல்ல சார்? அதாவது பூமா வருதுன்னா எது சொல்றீங்க? இப்போ விஜய் இந்த திரைப்படம் இருக்கிறனால தான் வந்து ஒரு கூட்டம் கொடுத்து. திரைப்படத்தை மட்டும் நீங்கள் அப்படி கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ யாருமே எடுக்காத இதுவரையும் இந்த கஸ்டோடியல் டெத் அவர் பேசினார்ல, உண்மையிலே பேசினார்ல, அது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறிச்சுல. அவன் என்ன பிரச்சனைக்கு எடுக்கல. இப்போ இல்லை, அதே சுச்சுவேஷனில் தான் சார் இப்போ வந்து ஆணவ கொலைக்கு அப்போ விஜய் மௌனமாக இருக்காரு. ஸோ அப்போ அவரும் திமுக ஆணவ கொலைன்றது நீங்கள் சொல்கிறது கவின் விஷயம் மட்டும்தான். அதில் வந்துட்டு அதை பற்றி பேசாமல் போனது எனக்கும் விமர்சனம் இருக்குது. ஆனால் மதுரை மாநாட்டில் அவங்க நிறைவேற்றிய தீர்மானங்களில் அது ஒரு முக்கியமான தீர்மானம். அதை அவர் படிக்காமல் போயிட்டார். கவின் விஷயத்தை தாண்டி வேறு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். கவின் வீட்டுக்கு சிஎம் போனாரா? ஃபோன் எங்கேருந்து பேசினாரு? தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலிக்கு பேசினார்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்கள வந்து சென்னையில் வர வச்சு பார்த்தாரு. அதை பியாண்ட் தட் என்ன பண்ணாங்க? திமுக என்ன பண்ணுச்சு கவின் கொலைக்கு? அடுத்து ஆணவ கொலை தடுக்கிறதுக்கு தனி சட்டம் கூட்டணி கட்சியெலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த சட்டம் போட்டாங்களா? ஏன் பண்ணல? இப்போ விடுதலை சிறுத்தைகள் என்ன பண்ணாங்க? ஆணவ கொலைக்கு அவங்க என்ன பண்ணாங்க? சரிங்களா? நான் சொல்வது எல்லா மக்கள் சார்ந்த விஷயத்துலையும் விஜய் வந்து மற்ற அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி. இப்போ இந்த நம்ம அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பெண்ணுக்கு வந்து வென்ட்டுன்னு ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணாங்க. கடிதம் கொடுத்ததே அடிச்சு தூக்கிட்டு போனாங்களே. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் டைம். தேங்க்ஸ் a lot. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Taste the Daily.